வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. போன வீடியோ பதிவில் உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கான ஒரு 6 ஐடியாஸை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 10 குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் எந்தெந்த குணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிங்க. பர்சனாலிட்டியை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது அவுட்டர் பர்சனாலிட்டி, ரெண்டாவது இன்னர் பர்சனாலிட்டி. அவுட்டர் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத தான் நம்ம வெளிப்புற தோற்றத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள். இன்னர் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள். இப்போது இந்த அவுட்டர் பர்சனாலிட்டி அண்ட் இன்னர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற 2 கேட்டகரியில் 5 குணங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அவுட்டர் பர்சனாலிட்டி. நம்பர் 1, வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பணத்தை வச்சு மகிழ்ச்சியை வாங்க முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அடுத்த வேலையாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்களும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். போன பதிவில் நம்ம பார்த்தோம், அவனுக்குள்ளே என்ன இருக்கோ அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்டஸ் ஓரியன்டான ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக இந்த வழியில் வெளிவரதான் செய்யும். நான் இந்த இடத்துல மணி அப்படின்னு சொல்லலை, பணம்னு நான் சொல்லலை, வெல்த் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பணம் அப்படிங்கிறது வெல்த் அப்படிங்கிற ஒரு பெரிய பகுதியில் ஒரு சின்ன பகுதி தான் பணம் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ச்சியாக பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கினாலும் அதுக்கு பேர் வெல்த் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு விதத்தில் செல்வம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கும் போது நம்முடைய ஓவரால் ஹெல்த், நம்முடைய லிவிங், நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கின விஷயம்தான் வெல்த் அப்படிங்கிறது. ஸோ வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியினுடைய அடையாளம். நம்பர் 2, கனெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நபர் யார் யார் கூட என்னென்ன மாதிரியான தொடர்புகளை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது, அவருடைய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கான மனிதர்களோடு பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவரால் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனை உருவாக்க முடியும். நம்பர் 3, ஸ்கில்ஸ். திறமைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த விஷயங்களை வெளியே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ திறமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். 4வது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். உங்களுடைய உடம்போட அப்பியரன்ஸ், தோற்றம் எப்படி இருக்குது. நாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பை எப்படி நாம் வளர்க்குறோம், எப்படி நாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் உடம்பை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருக்கிற டைம் எல்லாமே டைம் வேஸ்ட். நம்பர் 5, குட் கம்யூனிகேஷன். நல்ல விதத்தில் ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க கூட எப்படி பழகணும் அப்படிங்கிற சில அனுபவங்களும் சில அறிவும் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம், கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நல்ல கனெக்ஷன்ஸை உருவாக்கணும்னா ஒருத்தங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு விதத்தில் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கன்வே பண்ண விரும்புகிறீங்க, இன்னொருத்தங்களுக்கு எதை புரிய வைக்க விரும்புகிறீங்க, சொல்லித்தர விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கும் விதமாக கன்வே பண்ணுறதும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 5 விஷயங்கள் அவுட்டர் பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுடைய புற ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்னர் பர்சனாலிட்டி, அக ஆளுமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் தோணும். ஆனால் இங்கே நான் ஒரு முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். முதலாவது, இண்டிபெண்டன்ட் திங்கிங். நீங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். சிந்திக்கிற தன்மை, சிந்திக்கிற அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். 2வது, சகிப்புத்தன்மை. 3வது, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்பர் 2, கரேஜ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினைக்கிற விஷயத்த
தைரியமாக செய்யக்கூடிய ஒரு குணம், அந்த செய்யக்கூடிய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். நம்பர் 3, ஸ்ட்ராங் விஷன். விஷன் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின உங்களுடைய ஒரு அகப்பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் 10 வருஷத்தில் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீங்க, எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மைண்டில் ஒரு விஷன் அப்படிங்கிறது தோணணும். நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இட் மேபி எனிதிங், ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் விஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடங்குகிற அந்த தொழில், நீங்கள் தொடங்குகிற அந்த ப்ராஜெக்ட், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது சிறப்பாக அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நிறைய பேர் ஒரு சாதாரணமான விஷயத்துக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அதுலேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் விஷன் இருக்கணும். நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராங் விஷன் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். நம்பர் 4, செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்ய விடாமல் தடுக்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில போராட்டங்களை நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தவராக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, இன்றைக்கி வேணாமே, நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த வாய்ஸை ஆஃப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அல்லது உங்களால் ஒரு சில நேரத்தில் ஒரு இயலாமையாக இருக்கலாம். அதை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் என்னென்னாலும் சொல்லிக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் போகலாம். அது இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயத்த உங்களால் செய்ய முடிஞ்சால் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 5, ஸ்ட்ராங் கேரக்டர். ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. நான் இந்த விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஸோ நான் சில விஷயங்களை, சில பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள் வச்சுருக்கலாம், சில ரூல்ஸ் வச்சுருக்கலாம், எனக்குன்னே ஒரு சொந்தமான சுய விதிகளை நான் வச்சுருக்கலாம். அதை நான் மீறக்கூடாது. இது செய்யணும்னா செய்யணும், இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஒரு வகையான ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, உங்களுடைய செயல்திறனில் நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை. இந்த அண்ணாமலை படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் ஒரு பால்காரராக இருப்பார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய நண்பனுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை வந்ததுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் பண்ணுவார். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்றைக்கி பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்குங்கிற திமிரில் என் வீட்டை இடித்து நடுத்தருக்கு கொண்டு எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனாக தானே பார்த்துருக்க, இனிமே இந்த அண்ணாமலையை விரோதியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் அடிப்பார் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் செயல்திறனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதாவது அவருக்குள்ள ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய, தன்னுடைய செயலில் தன்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தர் தூண்டி விடும்போது அந்த நம்பிக்கையை அவர் வெளியே கொண்டு வராரு. அவர் நம்பினதுனால அவரால் என்ன முடியுங்கிறத செஞ்சு சாதிச்சு காமிக்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் செயல்திறனில் நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை. உங்களுக்குள்ளேயும் உங்கள் மேலே உங்களுடைய செயல்திறனில் நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அடங்கி இருக்குது. இதுவும் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இப்போ அந்த 2 விஷயங்களை பார்த்தோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி. நாம் பார்த்த இந்த 10 குணங்களில் எந்தெந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்குது, எந்தெந்த குணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு பயன் தரும். நம்முடைய இந்த பர்சனாலிட்டி பற்றின பதிவை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவிலையும் பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட இன்னொரு நல்ல பயனுள்ள கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.